morning friends. இது கவர்மெண்ட் எக்ஸாம் மாடல் கொஷின் சேனல். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற திருக்குறள் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். அது பார்ட் 12 பார்ட் 14 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வந்து 13 பார்ட்ஸ் பார்த்தாச்சு. வாங்க 11வது குறள். கண்ணோட்டம், அதான் பினாயினிட்டி. பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன்? அதுபோலவே இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? ஸோ பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேல், அதாவது ஒரு பாடலுக்கு வந்து பண் இல்லை அப்படின்னா அதுக்கு பொருத்தமே இல்லை. கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். ஒருத்தருக்கு இரக்கமே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கண் இருந்தும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Were not accordant with the song, what use of sounding chords, what gain of eye that no benign light affords. Were not accordant with the song. If you don't have if the music doesn't sing with song, அதாவது கரெக்டாக பொருத்தமில்லாமல் போகுது அப்படின்னா what use of sounding chords. அப்போ அந்த மியூசிக்கு என்ன யூஸ் இருக்குது? வாட் கெயின் ஆஃப் ஐ தட் நோ பினைன் லைட் அஃபர்ட்ஸ். அதே மாதிரி இஃப் யூ ஹாவ் அ ஐ அண்ட் இஃப் யூ டோன்ட் ஹாவ் mercy towards others or benignity towards others, there is no use of having that eye. Of what avail is a song if it is to be inconsistent with harmony? What is the use of eyes which possess no kindliness? So you must have kindliness if you possess eye, and if there is a music it must sync with the harmony. So பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். Were not accordant with the song, what use of sounding chords, what gain of eye that benign light affords. 12வது குறள். கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு. கருமம் சிதையாமல், நடுநிலையாக கடமை தவறாமல், கண்ணோட வல்லார்க்கு இரக்கம் காட்டுபவர்க்கு உரிமை உடைத்து உலகு, இவ்வுலகமே உடையதாகும். அப்போ நடுநிலை மாறாமல், எந்த பக்கமும் பார்ஷியாலிட்டி இல்லாமல், கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவர்களுக்கு இந்த உலகமே உடையதாகும். Who can benign smile yet leave no work undone, by them as a very own may all the earth be one. Who can benign smile, கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு, yet leave no work undone, by them as very own may all the earth to be one. The world is theirs who are able to show kindness without injury to their affairs. So the king who is able to show kindness without injury, he can do his administration of justice. அதான் சொல்கிறாங்க, கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்திவ்வுலகு. அதாவது கருமம் சிதையாமல் கண்ணோடு இருக்கவங்க, இரக்கமோடு இருக்கவங்களுக்கு இந்த உலகமே உடையதாகும். Who can benign smile yet leave no work undone, by them as very own may all the earth be one. 13வது குறள். பெயக்கண்டும் நஞ்சுண்டமையார் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். விரும்ப தகுந்த இரக்க இயல்பை கொண்டவர்கள் பிறர் நன்மை கருதி நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர் ஆவார். பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அதாவது பெயக்கண்டும் அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த நஞ்சு நான் கொடுக்குறாங்க, அதை நான் சாப்பிட்டா நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதையும் கூட இரக்கத்தோடு வாங்கி சாப்பிட்ருவாங்க. They drink with smiling grace those poison interviews they see, who see the praise of all esteemed courtesy. Even if they have given you poison, அதுவும் உங்களுக்கு தெரியுது, அதை பார்த்துட்டும் கூட if drinking that poison would do something good for that person, they would even drink that poison with a smiley face. அதான் சொல்கிறாங்க, those who desire urbanity which all shall love, even after swallowing the poison served to them by their friends, will be friendly with them. Even after they have consumed this poison, they would be friendly with their person. பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். They drink with smiling grace though poison interfused they see, who seek the praise of all esteemed courtesy. 14வது குறள். ஆள்வினை உடைமை, manly effort. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும்.
ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாது என்று எண்ணி சோர்வு அடையாது இருக்க வேண்டும். அச்செயலை முயற்சியுடன் முடிப்பது பெருமை தரும். அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும். பெருமை முயற்சி தரும். அச்செயலை முடிப்பது பெருமை தரும். அப்போ எந்த ஒரு செயலையும் முடியாது அப்படின்னு நம்ம செய்யாமல் இருக்கிறத விட எண்ணி சோர்வு அடையக்கூடாது. அது முயற்சி செய்து அதை முடித்தோம் அப்படின்னா அந்த முயற்சி நமக்கு பெருமையை தரும்னு சொல்கிறாங்க. Say not it is hard in weak desponding hour, for strenuous efforts gives prevailing power. So it is hard, I cannot do அப்படிங்கிறத நீங்கள் சொல்லவே கூடாது. You should try and finish it and get a pride or a power out of it. Yield not to the feebleness which says this is too difficult to be done. Labor will give the greatness which is necessary. So you should not feel it is feeble thing to do or it cannot be done அப்படிலாம் சொல்கிறத விட if you work hard you will see what is good and what would be gained by that. ஸோ அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும். பெருமை முயற்சி தரும். Say not it is hard in weak desponding hour, for strenuous effort gives prevailing power. 15வது குறள். தாளாண்மை என்னும் தகமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. தாளாண்மை என்னும் தகமைக்கண் விடாமுயற்சி என்ற உயர்ந்த பண்பு உள்ளவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும். தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. In strenuous effort doth reside the power of helping others, noble pride. யாரெல்லாம் strenuous effort வச்சுருக்காங்களோ அவங்க தான் மற்றவங்கள ஹெல்ப் பண்ணுவாங்க. The leisure of munificence will dwell only with the dignity of laboriousness or efforts. தாளாண்மை என்னும் தகமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. In strenuous effort doth reside the power of helping others, noble pride. நீங்கள் நல்லா விடாமுயற்சியோட ஒரு உயர்ந்த பண்புகளோடு இருக்கவங்க மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் முடித்து ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 16வது குறள். முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெருகும். முயற்சி இல்லாவிட்டால் ஒருவருக்கு வறுமையே சேரும். அதான் முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இது நிறைய இடத்துல நம்ம படிக்கிறோம். முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெருகும். முயற்சி இல்லாவிட்டால் ஒருவருக்கு வறுமையே சேரும். Efforts bring fortunes, yours increase. Its absence brings to nothingness. Effort brings fortunes, sure increase. கண்டிப்பாக if you put effort it will bring you fortune, and if you don't put effort it will bring nothing to you. Labor will produce wealth, idleness will bring poverty. அதான் effort brings fortunes, sure increase. Its absence brings to nothingness. முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். 17வது குறள் பார்க்கலாம். பொறியின்மை யார்க்கும் பழியன்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. பொறியின்மை யார்க்கும் பழியன்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. ஐம்புலன்கள் ஏதேனும் குறிப்பிடும் அது இழிவன்று. அறிய வேண்டியதை அறிந்து அதை முயற்சி செய்யாததே இழிவாகும். அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட ஐம்புலனில் ஏதோ ஒன்று குடியிருக்கு, அது இழிவானது அல்ல. ஆனால் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது முயற்சி செய்யாமல் இருக்கிறது தான் பெரிய இழிவுன்னு சொல்கிறாங்க. It is no reproach unproprietous fate should ban, but not to do man's work is foul disgrace to man. If you don't do adverse fate is no disgrace to anyone. To be without exertion and without knowing what should be done known as disgrace. You should know what you must do. You must know what you should fulfill. அதை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் நல்ல பெருமை சேரும், இல்லைன்னா பழி தான் சேரும். பொறியின்மை யாருக்கும் பழி அன்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. அறிவறிந்தும் நீங்கள் அது எதுவுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா ஆழ்வினை இன்மை பழி. It is no reproach unproprietous fate should ban, but not to do man's work is foul disgrace to man. 18வது குறள். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உங்யற்றுபவர். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உங்யற்றுபவர். சோர்விலாது முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் முன்வினையும் தோற்கடித்து விடுவார். சோர்வில்லாத முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்கிற செயலுக்கு முன்வினை நம்ம ஏதாவது தப்பு செஞ்சு அதுவே இடையூறாக வந்தாலும் அதையும் தோற்கடிச்சிடுவாங்க. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உங்யற்றுபவர். Who strive with undismayed unfaltering mind at length shall leave opposing fate behind. They who labor on without fear and without fainting will see even fate behind their back. அதான் சொல்கிறாங்க. If you keep on putting your efforts or if you keep on trying something, even the fate will go away from you and give you happiness. அதான் சொல்கிறாங்க. ஊழையும் ஒப்புக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உங்யற்றுபவர். Who strive with undismayed unfaltering mind at length shall leave opposing fate behind. ஸோ 19வது குறள் பார்க்கலாம். நன்றியில் செல்வம் வெல்த் வித்தவுட் பெனிஃபேக்ஷன். கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார்க்கு அடுக்கிய கோடியுண்டாயினும் இல். கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார்க்கு
அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருப்பவர் அடுக்கடுக்காய் பல கோடி பொருட்கள் பெற்றிருந்தாலும் அதனால் பயனில்லைன்னு சொல்கிறாங்க. கொடுக்கறதும் இல்லை, தூய்ப்பதும் தானும் அனுபவிக்கிறது இல்லை. அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். அது அடுக்கிய கோடி பொருட்கள் இருந்தாலும் அது இருக்கிறதுக்கும் பயனில்லைன்னு சொல்கிறாங்க. அமிட் accumulated millions they are poor who nothing give and not enjoy of all they store. If you don't give to anyone and if you don't enjoy what you have stored, there is no use of having millions of products in your house or millions of money with you. Those who neither give nor enjoy are destitute, though possessing immense riches. You don't give to anyone and if you don't enjoy, there is no use of having immense riches. அதாவது கொடுப்பதும் தூய்ப்பதும் இல்லார்க்கு அடுக்கிய கொடி உண்டாயினும் இல். Amid accumulated millions they are poor who nothing give and not enjoy of all they store. 20வது குறள் பார்க்கலாம். நச்சப்படாதவன் செல்வம் நடுவுருள் நஞ்சு மரபழுத்தற்று. நச்சப்படாதவன் செல்வம் பிறவுக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் நடுவுருள் நச்சு மரம் பழுத்தன்று. ஊரின் நடுவில் நஞ்சு மரம் பழுத்தது போன்றாகும். அதாவது பிறருக்கு உதவியே செய்யாமல் ஒருவராலும் விரும்பப்படாத இருக்கிற ஒருத்தன் பெற்ற செல்வம் ஊருக்கு நடுவில் இருக்கிற ஒரு நஞ்சு மரம் பழுத்தது போன்றதாகும். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்ச மரம் பழுத்ததன்று. When he whom no man loves excels in great prosperity, it is as when fruits in midmost of the town some poisonous tree. If there is a person who is not loved by anyone and he possesses lot of wealth, it is like a tree with poison which bears fruit in the center of a place. The wealth of him who is disliked is like the fruit bearing of the eti tree in the midst of a town. ஒரு டவுன் நடுவில் ஒரு ட்ரீ பாய்சனஸ் ட்ரீ ஒரு பாய்சனஸ் பழத்தை வச்சுருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் எங்களுக்கு மெயில் பண்ணலாம். தேங்க்யூ.